நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ. உங்க அம்மா பாவம் நந்தினி, அவங்களுக்கு உன்னை விட்டா வேற என்ன சந்தோஷம் இருக்கு? நீ விக்னேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, எந்த உண்மையையும் ரொம்ப நாள் மறைக்க முடியாது. நீ செஞ்ச கொலை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயமா தெரிய வரும். அந்த நேரத்துல நீ விக்னேஷோட மனைவியா இருந்தனா பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு மாதிரி நீ பாதுகாப்பா இருக்கலாம். எல்லா உண்மையும் தெரிஞ்சதுன்னா விக்னேஷ் உன்னை மனைவியா தான் பாப்பாரே தவிர நிச்சயமா குற்றவாளியா பார்க்க மாட்டாரு. இன்னும் என்ன யோசிக்கிற? இத பாரு, நீ பொறப்பிலேயே கிரிமினலோ இல்ல கொலைகாரியோ இல்ல. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை அந்த பாவிதான் உனக்கு உருவாக்கி கொடுத்துட்டான். இதுல இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி விக்னேஷ நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா. இதுக்கப்புறமா நீ யோசிச்சனா அது முட்டாள்தனம். போ, போய் உங்க அம்மா கிட்ட இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு. போ. மிஸ்டர் விக்னேஷ், பேசின் பிரிட்ஜ் பக்கத்துல ஒரு டெட் பாடி கிடக்கிறதா சொல்லி ஏசி இப்பதான் போன் பண்ணி சொன்னாரு. அதை போய் பாக்குறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். போய் பாக்குறீங்களா? போய் பார்த்துட்டேன் சார். அது ஏன் தம்பி இல்லை, உங்க தம்பியா இருக்கக்கூடாதுன்னு தான் ப்ரே பண்ணேன். தேங்க்ஸ் டு தி ஆல்மைட்டி. தேங்க்யூ சார். உங்க தம்பிக்கு பர்சனலாவோ தொழில் ரீதியாவோ யாராவது எதிரிங்க இருக்காங்களான்னு விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் சார். அப்படி எதுவும் இல்லை. அவன் எல்லாருக்கும் நல்லா தான் சார் பழகியிருக்கான். உங்க தம்பிக்கு ஃபாரின் போயிட்டு வர்ற பழக்கம் உண்டா? இருக்கு சார். ஆனால் இப்போ பாஸ்போர்ட் வீட்டில் இருக்கு. அவன் ஃபாரின் போயிருக்க வாய்ப்பே இல்லை சார். ஓகே, இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ ஆகட்டும். உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். கண்ட்ரோல் ரூம். நந்தினி தானே? இல்லையே, நான் நந்தினி இல்ல. உங்களை பாஸ்கரோட பார்த்திருக்கேன். எனக்கு அப்படிலாம் யாரையும் தெரியாது. ஹலோ, நில்லுங்க. நீங்க பாஸ்கரோட மாடலிங் ஸ்டுடியோக்கு வந்திருக்கீங்கல்ல? இல்லையே, நான் எங்கேயும் வந்ததில்ல. நீங்க யாரையும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஏன் நீங்க என்ன பார்த்து ஓடுறீங்க? நான் ஓடலையே. நான் ஏன் உங்களை பார்த்து ஓடணும்? நான் நடக்கிறதே இப்படிதான். எனக்கு தெரியும் நீங்க பாஸ்கரோட வந்திருக்கீங்க. உங்க போட்டோ கூட பாஸ்கர் என்கிட்ட காட்டியிருக்கான். இப்ப பாஸ்கர் காணும்னு போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கு. பாஸ்கரோட அண்ணன் சாதாரண ஆள் இல்லை, அவர் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர். இப்ப பாஸ்கர் அவர் தான் தேடிக்கிட்டு இருக்கார். இவ்வளவு ஏன் என்கிட்ட கூட பாஸ்கர் காணும்னு விசாரிச்சார். இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? பாஸ்கர் கூட கடைசியா இருந்தது நீங்க தான். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்களே போய் போலீஸ் கிட்ட சொல்லிடுங்க. நீங்க சொல்ற மாதிரி யாரும் எனக்கு தெரியாது. என்னை விட்டுருங்க. இவ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறா? இவளுக்கும் பாஸ்கருக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. என்னவா இருக்கும்?
இருந்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்துருங்க. என்ன மாப்பிள்ளை இது? உங்களுக்கு தலை தீபாவளி, நாங்க தான் தீபாவளி வருஷம் செய்யணும். நீங்க போய் என்ன தண்ணீங்க, தீபாவளிக்கு மாமனார் வீட்டில் தான் செய்யணும்னு சட்டமா என்ன? என்னையே உங்க மருமகனா நினைக்கிறீங்க? உங்க மகனா நினைச்சுக்கோங்க. மாப்பிள்ள, தீபாவளி அதுவுமா மகன்னு சொல்லி என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க. ஏ ஸ்வப்னா, பிரியா எங்கடி காணோம்? அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு வரேன்னு போயிருக்காக்கா. சரி சரி, எல்லாருக்கும் பலகாரத்தை கொடு. சொப்னா, முதல்ல மாப்பிள்ளை கொடு. மாப்பிள்ளை எடுத்துங்க. தேங்க்யூ. அப்பா, என்ன முறுக்குது? சுத்தியால் அடிச்சாதான் ஒடியும் போல் இருக்கு. இதுதான் மாமா உங்க தலை தீபாவளிக்காக பண்ண ஸ்பெஷல் முறுக்கு. சரி வாங்க, பட்டாசு வெடிச்சு. பார்த்து நெருப்புலாம் இருக்கு. சொன்னா மத்தாப்பெல்லாம் வெளியே இருக்கு, வா. ஆட்டலாம் முடியுது. பார்த்து பார்த்து. இப்ப பாஸ்கரை காணும்னு போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கு. பாஸ்கரோட அண்ணன் சாதாரண ஆளு இல்ல, அவர் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர். இப்ப பாஸ்கர் அவர் தான் தேடிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு ஏன், என்கிட்ட கூட பாஸ்கரை காணும்னு விசாரிச்சாரு. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? பாஸ்கர் கூட கடைசியா இருந்தது நீங்க தான். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்களே போய் போலீஸ் கிட்ட சொல்லிடுங்க. நீங்க சொல்ற மாதிரி யாரும் எனக்கு தெரியாது, என்னை விட்டுருங்க. இவ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறா? இவளுக்கும் பாஸ்கருக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. என்னவா இருக்கும்? நந்தினி, என்னாச்சு? ஏன் இப்படி அழுவுற? ஒண்ணும் இல்லம்மா. வாங்க. உட்கார். என்னம்மா ஆச்சு? எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போகும்போது நல்லா தானே போன, இப்ப என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த கல்யாணம் முடிவானதுல இருந்து நீ ஒரு மாதிரியா தான் இருக்க. இத்தனை வருஷம் இந்த வீட்டுல இருந்துட்டு இப்ப திடீர்னு வேறொரு வீட்டுக்கு போறத நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கும். உன் வயசுல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த பயம் இருக்கதான் செய்யும். புருஷன் வீட்டுக்கு போய் பழகிட்டா எல்லாம் சரியாயிடுமா? சரி வாமா சாப்பிடலாம். நீ போம்மா, நான் இதை வந்துடுறேன். இனிமே அந்த பாஸ்கரோட ஃப்ரெண்டு கண்ணில் படவே கூடாது.
காமினி வாமா, உட்காருமா. இருமா, காஃபி கொண்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம், நீ உட்காரு. காமினி, மாப்பிள்ளை எப்படி இருக்காருமா? இருக்காரு, வழக்கம் போலதான். மாப்பிள்ளைய ஏமா அப்படி சொல்ற? உன்னை நல்லா தானே வச்சிருக்காரு. ஐயோ, அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அதை விடு. சந்தியா எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். சந்தியா எங்க போயிருக்கா? உனக்காவது தெரியுமா தெரியாதா? ஏம்மா, அவ வேலை விஷயமா வெளியூர் போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. என்ன வேலைன்னு சொன்னாலா? அத பத்தி சொன்னா மட்டும் எனக்கு என்ன புரியவா போகுது? நீ எதுவும் புரியாம இருக்கியேம்மா, அதான் பிரச்சனையே. ஒரு வயசு பொண்ணு வெளியூருக்கு போறேன்னு சொன்னா அதை விசாரிக்காம அப்படியே விட்டுருவியா? என்ன ஏதுன்னு நீ கேட்க மாட்டியா? சந்தியா என்ன பண்ணாலும் அது சரியாதான் இருக்கும். என் பொண்ணுங்க மேல நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன். நம்பிக்கை அதிகமா இருக்கிற இடத்துல சந்தேகப்பட அவசியம் இருக்காதுமா. ஆமா, அவளை நீதான் மெச்சுக்கணும். நான் பக்கத்துல இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டா. அம்மா, சந்தியா இப்ப போற வழி சரியில்லை. அவ தப்பான வழியில போயிட்டு இருக்கா. அம்மா காமினி, காமினி. அப்பா, எப்பமா வந்த? இப்பதான். ஆ? ஆ. நான் வரதே இருக்கட்டும், உங்களை இனிமே டாக்டர் குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல, இப்ப நீங்க குடிச்சிருக்கீங்களா? அம்மா, டாக்டருக்கு என் உடம்ப பத்தி வேணா தெரியலாம், ஆனா என் மனச பத்தி எங்கம்மா தெரிய போகுது? என் மனசுல அவ்வளவு கவலை இருக்குமா. டாக்டர் சொல்லி கூட நீங்க இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அது இன்னும் 2 பொண்ணுங்களை கரையேற்ற வேண்டியிருக்கு. அது வரைக்குமாவது நீங்க குடிக்காம இருக்க கூடாதா? பாத்தியா காமினி, நான் குடிக்கிறது அவளுக்கு வருத்தம் இல்ல, 2 பொண்ணுங்களை கரையேத்துறதுக்காக நான் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறா. பாத்தியா உங்க அம்மாவோட சுயநலத்தை? அம்மா, இந்த வீட்டுல உன்னை தவிர எல்லாருமே சுயநலமா தான் இருக்காங்க. சந்தியா என்ன மதிக்கிறதே இல்லம்மா. ஆனா இந்த வீட்டுல அவளை தலை மேல தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்கம்மா. இப்போ நீங்க தான் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பார், என் ஆட்டம் போதை தெளிஞ்சா நின்னுடும், ஆனா சந்தியாவோட ஆட்டம் எப்ப முடிய போகுதுன்னு தெரியல. அந்த போதை அவளை விட்டு என்னைக்குமே போகாதுமா. சந்தியாவை பத்தி தப்பா பேசாதீங்க, அது அந்த கடவுளுக்கே பொறுக்காது. அவ செய்யறது தப்பு தானே. தூண்டில்ல புழுவ வைக்கிறது அது மீனோட பசிய போக்குறதுக்கு இல்ல, அந்த மீனை தந்திரமா பிடிக்கிறதுக்கு ஒரு வழி. அந்த மாதிரி காமனிய பலி கொடுத்து சந்தியா கோடீஸ்வரம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா. பாவமா நீ புழுவாயிட்ட. அம்மா காமினி, இப்ப நான் குடிக்கிறது போதைக்காக இல்ல, நீ சந்தியாவோட துரோகத்துக்கு பலி ஆயிட்டேங்கிற கவலையில தாம்மா நான் தினமும் குடிக்கிறேன். என் காலம் இப்படியே முடிஞ்சு போச்சு. ஆனா நீ யோசிச்சுக்க காமினி, நல்லா யோசிச்சுக்க. காமினி, உங்க அப்பா சொன்னது நீ ஒண்ணு மனசுல வச்சுக்காதமா. அவர் சொன்னது இல்ல, என்னம்மா தப்பு இருக்கு? பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். சரி, நான் கிளம்புறேன். சாப்பிட்டுட்டு போமா. வேண்டாம், நான் வரேன். அக்கா, அம்மா, அழாதம்மா. அம்மா வணக்கம்மா. விக்னேஷ் சார் இருக்காரா? நீ யாருப்பா?
சாருக்கு என்ன சொன்னா தெரியாது, பார்த்தா தான் தெரியும். சாருக்கு என்ன சொன்னா தெரியாது, பார்த்தா தான் தெரியும். சாரை கொஞ்சம் பார்க்கணும், கூப்பிடுறீங்களா? சரி சொல்றேன். சரி. விக்னேஷ், உன்னை தேடி யாரோ ஒரு பையன் வந்திருக்கா? யாருத்த? தெரியலப்பா. சரி, நான் போய் பார்க்குறேன். சார் வணக்கம் சார். சொல்லு. சார், உங்க தம்பி பாஸ்கர் கடைசியா ஒரு பொண்ணை பார்த்துட்டு போனான்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணை நான் பார்த்தேன் சார். எங்க பார்த்த? எப்ப பார்த்த? சார், டி நகர்ல ஹபீபுல்லா ரோட்ல பார்த்தேன் சார். உடனே நீ இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே? எனக்கு அது தோணல சார். ஆனா அந்த பொண்ணுகிட்ட போய் விசாரிச்சேன். பாஸ்கர் காணும்னு போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, நீ தானே பாஸ்கர் கடைசியா பார்த்தேன்னு சொல்லி. அதுக்கு அந்த பொண்ணு பயந்துட்டா சார். அதுக்கவோ நான் வந்து அந்த பாஸ்கர் கூட இல்ல, நீங்க வேற யாரும் நினைச்சு என்கிட்ட தப்பா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா சார். நம்ம தேடுற பொண்ணு அவளா தான் இருக்கணும். தப்பு அவன் மேல இல்லைன்னா அவ எதுக்கு ஒன்ன பார்த்துட்டு ஓடணும்? அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு சார். நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டியப்பா. சரி, அடுத்து எங்க பார்த்தாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரிங்க சார். என் நம்பர் இருக்குல்ல உங்ககிட்ட? இருக்கு சார். சரி, கிளம்பு. தேங்க்யூ சார்.